ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரவேக் சேனல். நான்கள் வைக்கிற வீடியோவில் தி பிக்கப்ங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் தி பிக்கப் இந்த படத்தை டிம் ஸ்டோரி இயக்கியிருக்காரு. இந்த படம் அமேசான் ப்ரைமில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க இந்த படத்தில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. ஒருத்தர் டேவிட்சன், ஒருத்தர் வந்து எடி மர்ஃபி. இந்த படத்தில் டேவிட்சன் வந்து ஒரு ட்ரக் டிரைவராக இருக்கார். அந்த ட்ரக்குக்கு இன்சார்ஜாக எடி மர்ஃபி இருக்கார். இவங்களோட வேலை என்னன்னாக்கா, ஒரு இடத்துலேருந்து பணத்தை பிக்கப் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் அவங்களோட வேலை. ஒரு நாள் பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது வில்லனுங்க வந்து அந்த ட்ரக்கை மடக்கி அவங்க கண்ட்ரோல் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக்கை வச்சு ஒரு கேஷ்னோவில் $60 மில்லியன் கொள்ளடிக்க பிளான் பண்ணுறாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த $60 மில்லியன் கொள்ளடிச்சாங்களா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட போஸ்டர் தான். எல்லார் கையிலையும் ஒரு பேக்கில் வந்து $US தான் இருக்கும், சதறி கிடக்கும். அதை பார்த்தோன்னா இது ஒரு ஹீஸ்ட் மூவி போட்டிருக்கு அப்படின்னு தான் இந்த படம் போய் பார்த்தேன். படம் பார்த்த வரைக்கும் இது ஒரு ஹீஸ்ட் மூவி தான். பட் இது வந்து ஒரு த்ரில்லரான ஒரு ஹீஸ்ட் மூவி இல்லை, ஒரு காமெடி கலந்த ஒரு ஹீஸ்ட் மூவியாக எடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி மணி ஹீஸ்ட்லாம் பார்த்துருப்போம். ஹீஸ்ட்லாம் அதில் வந்து ப்ரொஃபஸர் பயங்கரமாக பிளான் போடுவார், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து காமெடிங்கிற பேரில் வந்து ரொம்ப கோவப்படுத்துகிறாங்க. காமெடிக்கு சிரிப்பே வரல. இந்த படத்தில் வந்து டேவிட்சன் தான் ட்ரக் டிரைவராக இருக்கார்ல, அவர் தான் நிறைய காமெடி பண்ணுவார். ஆனால் அந்த படத்துக்கு ஒரு இடத்துல 2 இடத்துல சிரிப்பு வருது, மற்ற இடத்துலலாம் கடுப்பு தான் வருது. அந்தளவுக்கு இருக்குது அவர் காமெடி. நான் வந்து இந்த படம் வந்து 1 hour 39 minutes வருது. ஒரு 1.5 மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும். சின்ன படம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு 45 minutes எனக்கு வந்து பயங்கரமாக தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு, தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிச்சு. நான் படத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் மீதி படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ரிவ்யூ போடுறேன். அந்தளவு இருக்குது படம். இந்த படத்தில் உங்களுக்கு வந்து ஹீஸ்ட் மூவி பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கும். இல்லை எனக்கு ஹீஸ்ட் மூவியும் பிடிக்காது, காமெடி மூவியும் பிடிக்காதுனாக்கா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணி இல்லாமல் சொல்லலாம். இந்த படத்தில் வந்து எடி மர்ஃபி அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவர் வந்து இந்த ட்ரக்குக்கு இன்சார்ஜாக இருப்பார். அவருக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கும். அதை கொண்டாடலான்னு போகிறப்ப அவரோட பாஸ் வந்து இல்லை இன்றைக்கி வந்து ட்ரக்குக்கு இன்சார்ஜாக நீ தான் போகணும்னு சொல்லிடுவார். அவர் ரொம்ப வெறுப்பாகவே போவார் அந்த வேலைக்கு. கடைசியில் வந்து வில்லங்க வந்து ட்ரக்கை மடக்கி இவங்களை யூஸ் பண்ணி கொள்ளடிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து டேவிட்சன் வந்து பயங்கரமாக ட்ரக் டிரைவராக இருப்பார். நிறைய காமெடியெல்லாம் பண்ணுவார். ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு தான் சொல்லுவேன். மீதி இடத்துலலாம் கடுப்பாக தான் வருது. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அடுத்து இந்த வில்லன் ரோல் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க பிளான் வந்து என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே போல் அவங்க பிளான் போட்ட மாதிரியே அவங்க வந்து இந்த $60 மில்லியன் கொள்ளடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாங்க, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி. இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.